Hi friends, welcome to ZEROTOHERO family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSGDல எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. 24ஆம் தேதி ஜனவரியில கேட்ட ஜிகே ஜிஎஸ் क्वेश्चन கிடைச்சிருக்கு. அதை வச்சு அதுவும் அது ரிலேட்டடா ஃபேக்டரும் நம்ம பார்த்துக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் Raja Reddy and Radha Reddy. Raja Reddy and Radha Reddy from Andhra Pradesh are related to which dance form? எந்த டான்ஸ்ல தொடர்புடையவர்? ஆந்திராவை சேர்ந்த ராஜா ரெட்டியும் ராதா ரெட்டி எந்த நடன வடிவத்தில் தொடர்புடையவர் இருக்கிறாங்க கேட்டுக்காங்க. அது வந்து குச்சிப்புடி டான்ஸுக்கு ரொம்ப பாப்புலரான பீப்புள்ஸ். ஓகே, அப்போ இது ரிலேட்டடாக சில ஃபேக்டரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபேமஸ் டான்ஸ் நம்ம தெரியணும். ருக்மணி தேவி அரண்டாள் வந்து பரதநாட்டியம். பண்டிட் பிர்ஜு இது வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, லாஸ்ட் இதுல பார்த்துருந்தோம். ஒரு கொஸ்டின்ல இதே கேட்டிருந்தாங்க. பண்டிட் பிர்ஜு மகாராஜா வந்து கடக் அவர் தொடர்புடையவர். கேலுச்சேரன் மகாபட்ரா ஒரிசாவுடைய தொடர்புடையவர். குரு பிபின் சிங் வந்து மணிப்பூரி. வெம்பட்டி சின்ன சத்யம் குச்சிப்புடி. பத்ம சுப்பிரமணியம் பரதநாட்டியம். மிருநாளினி சாராபாய் கதகளி அண்ட் பரதநாட்டியம். சோவன நாராயணன் கதக். சோனல் மேன் சிங் பரதநாட்டியம் அண்ட் ஒடிசி. ஸ்ரீமாண்டா சக்கரதேவ் சத்ரியா. கே அம்மா அண்ட் கனக் ரீலே மோகினி ஆட்டம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபேமஸ் டான்ஸ்ல இருந்து ஒரு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் abolition of title comes under which article of Indian Constitution? அதே மாதிரி ஆர்டிகல் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கேட்டது வந்து ஆர்டிகல் 18. abolition of the titles பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, சொல்லக்கூடியது ஒழிப்பு, தலைப்புகளின் ஒழிப்பு. abolition of titles உள்ளது வந்து ஆர்டிகல் 18. நெக்ஸ்ட் முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 18ன்றது இந்த இதில் நம்ம பார்த்தது தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது முக்கியமான எக்ஸாம் வந்து இதுல இருந்து நிறைய இது வந்துருக்கு. ஓகேவா? இப்போ 12 35 பார்த்துடலாம். ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தை வந்து எல்லாரும் சமம். ஓகே, 15 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ் அண்ட் கேஸ்ட், செக்ஸ், இந்த மாதிரி பாகுபாடு பிரிக்கக்கூடாது, அந்த மாதிரிக்கு கொடுவது 15. 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அதுல எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ் தான். 17 abolition of untouchability. இதுவுமே இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, 17 கேட்டிருந்தாங்க. இப்போ இன்னைக்குள்ளது வந்து 18 கேட்டிருக்காங்க. abolition of titles கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 19 guarantees to all the citizens of the 6 rights கொடுக்கக்கூடியது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 protection in respect of conviction of offense. ஆர்டிகல் 21 protection of life and personal liberty. ஆர்டிகல் 22 வந்து protection against arrest and detention in certain cases. 23 prohibition of traffic in human being and forced labor. 24 வந்து prohibition on employment of children under 14 years in factory மைன்ஸ்ல, அதாவது குழந்தைகளை வேலை வாங்குறாங்க இல்லையா குறைவான இதுல, அந்த வந்து 24 ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர். ஓகேவா? அதுக்கு ஒரு இதுதான் ஆர்டிகல் 26. ஒவ்வொரு இதுக்கும் ரிலீஜியனுக்கு மதங்களுக்காக தனியாக வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு மேனேஜ் இருக்கு, அதுக்கானது 26 மேனேஜ்மெண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 32 வந்து ரெமிடிஸ் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இதுதான் அம்பேத்கர் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. இதுதான் இதுக்கு முன்னாடி இதுவுமே கேட்டிருந்தாங்க. அப்போ ஆர்டிகல்ல இருந்து ரெகுலரா ஒன்று வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுவும் இல்லாம வேற பர்டிகுலரா நிறைய இன்னும் ஆர்டிகல்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல்லையும் ஆர்டிகலுக்கும் தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து வாட் வாஸ் த மெயின் எய்ம் ஆஃப் த தேர்ட் 5-year பிளான். அதே மாதிரி 5-year பிளான்ல இருந்து ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது தேர்ட் இயர் கேட்குறாங்க. அது வந்து அக்ரிகல்ச்சருக்காக தான் மெயினாக இருந்தது. அக்ரிகல்ச்சருக்கு தான். செகண்ட் வந்து பிசினஸ்க்கு, லாஸ்ட் எஸ்டேட் கேட்டிருந்தாங்க இல்லையா,
அந்த இதில் வந்து செகண்ட் 5 பிளான் பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து தேர்ட் 5 பிளான். இது அக்ரிகல்ச்சர் இருக்கிறது. இதோட வருடம் பார்த்தீங்கன்னா 1961 1966 உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து வந்தே பாரத் ரைட்டர் யாரு, எழுதுனது யாரு இருக்கிறாங்க. இது வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அதே மாதிரி ஜனகண மன இருக்கு, அதை எழுதுனவங்க யாரு இருக்குன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து who is the awarded with the first major Dhyan கேல் ரத்னா அவார்டு, யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சுன்னு கேட்குறாங்க. விஸ்வநாத் ஆனந்த் தான் வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வாங்கினவர் விஸ்வநாத் ஆனந்த் தான். ஓகே, இதெல்லாம் அதுக்கு அடுத்த ரிலேட்டடான ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்போ 1991 காலகட்டத்தில் விஸ்வநாத் ஆனந்த் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, அது எந்த வருடம் இருக்கிறாங்கன்னா 1991 இப்போ 2022 யார் வாங்கினாங்க தயான் சாந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வந்து சரத் கமல் தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஓகே அப்போ லாஸ்ட் இயர் 2021 யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்றத சில தெரிஞ்சுக்கலாம். நீராஜ் சோப்ரா வந்து அத்லெட்டிக் வாங்கியிருந்தாரு. ரவிக்குமார் தாக்கியா வந்து ரெஸ்லிங்ல வாங்கியிருப்பாங்க. லவ்லினா பர்கோஹைன் பாக்ஸிங்ல வாங்கியிருந்தாங்க. PS ரஜேஷ் ஹாக்கில வாங்கினாங்க. அவனி லக்ஹரா வந்து பாரா ஒலிம்பிக் ஷூட்டர்ல கேட்டகரியில வாங்கியிருக்காங்க. சுமித் அன்டில் வந்து பாரா அத்லெட்டிக்ல வாங்கியிருக்காங்க. பரமோத் பகட் பாரா பேட்மிண்டன்ல வாங்கினாங்க. கிருஷ்ணா நாகர் வந்து பாரா பேட்மிண்டன்ல வாங்கியிருக்காங்க. ஓகே, மணிஷ் நகர்வால் வந்து பாரா ஒலிம்பிக் ஷூட்டிங்ல வாங்கியிருக்காங்க. மித்தலராஜ் வந்து கிரிக்கெட்ல வாங்கியிருக்காங்க. சுனில் சட்டர்ஜி வந்து செக்டரி வந்து ஃபுட்பால்ல வாங்கியிருக்காங்க, கேப்டனா இருக்காங்க. மேன் பிரித் சிங் அவங்க வந்து ஹாக்கில வாங்கியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் 2021. நீங்க வந்து 2022 நீங்க அடுத்த தடவை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 2022 தேவைப்படுது, ஏன்னா இப்ப 2023 ஆயிடுச்சு. ஓகேவா, அப்ப அதுக்கு முந்தின வருடம் ஓகே 2022. அடுத்து நீங்க 2022 யாரால வாங்கியிருக்காங்க அந்த நீங்க நோட் பண்ணி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்தா இனி வேற கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரிசர்வேஷன் ஆஃப் தி SC/ST இன்க்ரீஸ்டு ஃபார் ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை வருஷமா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 years. ஓகே, ரிசர்வேஷன் ஃபார் SC/ST இன்க்ரீஸ்டு ஃபார் ஹவு மெனி இயர்ஸ், 10 yearsக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட், who was appointed the Commissioner of Delhi in May 2022? கமிஷனர் ஆஃப் டெல்லியா இருக்கிறவங்க யாருன்னா சஞ்சய் அரோரா தான் அவங்க கமிஷனர் வந்திருக்காங்க. டெல்லியோட கமிஷனரா இருக்காங்க. மே 2022 இருந்து இருக்காங்க. ஓகேவா, ஓகே அப்ப இந்த நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் அதுவும் நமக்கு சிலது தெரியணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நியூ அப்பாயின்ட்ஸ் 2022 நம்ம பார்க்கும்போது மேகாலயாவோட கவர்னர் PD மிஸ்ரா வந்திருக்காங்க. டிஜி ஆஃப் CRPF உங்களுக்கு சுஜய் லால் தாம்சன் இப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி வாசிக்கணும் பாத்தீங்கன்னா ஓகே தாய்சன். ஓகே, ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் தி சிபி அப்படிங்கிறது ஆனந்த் நாராயணன் கோபாலகிருஷ்ணன். இவர் தான் ஹோல் டைம் சிபியோட டைம் மெம்பரா இருக்காரு. ஓகே, PM ஆஃப் யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரிஷி சுனக். ஓகே, ரிஷி சுனக். சேர்மன் ஆஃப் ICC உடையது கிரேக் பார்க்லே. ஓகே, 15th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட். FIH பிரசிடென்ட் வந்து தயாத் இப்ராம். பிரசிடென்ட் ஆஃப் FICCI சுப்ரகாந்த் பாண்டா. ரெவென்யூ செக்ரட்டரி வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து மல்லிகார்ஜுனா கார்கி. கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட் பாரதி தாஸ். சேர்மன் ஆஃப் பெயில் சந்தீப் குமார் குப்தா. DG ஆஃப் ITBP அனிஷ் தயால் சிங். இதெல்லாம் லேட்டஸ்டா உள்ளது, இது தெரிஞ்சுங்க. இது இல்லாம முக்கியமான பேங்க்ஸ் அந்த அடிஷனலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து
ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வந்து நம்மளுடைய சேனலோடைய ஒரு சின்ன இன்ட்ரோ ஒரு அறிமுகம். இதுதான் ஜீரோ டு ஹீரோட சேனல். இதில் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கு பர்டிகுலர் எல்லாமே இருக்கும், ஜிஎஸ் ஜிகே எல்லாமே இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜிஎஸ் ஜிகே இருக்கும், ஒன்றாட்டுலேயே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிராஸ் கோர்ஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதோட இருக்கும். இது எல்லாமே ஆர்ஆர்பிக்கும் ரயில்வேக்கும் ரயில்வே எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கிராஸ் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஓகேவா? நம்ம சேனலை நீங்க விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கம்மியா தான் பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தான் பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடியது ஒன்னே ஒன்று, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ வாட்ச் பண்ணா ரொம்ப உதவியா இருக்கும். எங்களுக்கு அதிகமா ஒரு பாசிட்டிவா இருக்கும், நிறைய வீடியோஸ் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதோட பிடிஎஃப்ஸ், இப்போ எக்ஸாம் அனலிஸோட பிடிஎஃப்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதோட டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பும்சு இஸ் ஃபெஸ்டிவல் இஸ் ஆஃப் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? அதாவது இது எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல்? பும்சு அப்படின்றது எப்படி இருக்கிறாங்க, சிக்கிம் உடையதுதான். ஓகேவா? சிக்கிம் ஸ்டேட்டோடையது தான் இந்த இது. ஓகேவா? அப்போ ஃபெஸ்டிவல் பற்றி சில தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மஜுலி ஃபெஸ்டிவல் வந்து அசாமுடைய ஃபெஸ்டிவல். மதுரா டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து குஜராத். ஷார்கோல் டான்ஸி பந்தா ஃபெஸ்டிவல் வந்து ஜார்க்கண்ட் ஃபெஸ்டிவல். ஜான்பேன் ஃபெஸ்டிவல் வந்து கோவா. பிகலா ராஜ்கீர் டான்ஸ் வந்து பீகார். கஜிராவோ ஃபெஸ்டிவல் வந்து மத்திய பிரதேசம். மதாவ் நராங் ஜிமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து ஜம்மு காஷ்மீர். கோனார்க் இன்டர்நேஷனல் சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து ஒரிசா. குடி பட்வா கர்நாடகாவுடையது. குடி பட்வா வந்து கர்நாடகாவுடைய ஃபெஸ்டிவல். குண்டி உட்ஸ்வா டெசர்ட் ஃபெஸ்டிவல் வந்து ராஜஸ்தான் உடையது. ஓகே, இப்போ ஃபெஸ்டிவல்ல இருந்தும் சில கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வாட் வாஸ் த தீம் ஆஃப் த இன்டர்நேஷனல் யோகா டே 2020 இருந்துச்சு அப்படின்னாங்க. யோகா டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. யோகா ஃபார் ஹெல்த் யோகா அட் ஹோம். ஓகேவா? யோகா ஃபார் ஹெல்த் யோகா அட் ஹோம். ஓகே, இதுதான் அவங்க 2020 இருந்த தீம். ஓகேவா? 2022 தீம் பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹியூமனிட்டி. ஓகே, யோகா ஃபார் ஹியூமனிட்டி. அப்போ யோகா டேட் என்று பார்க்கும்போது 21 ஜூன். ஓகே, இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ நமக்கு கிடைச்சது. இது ஷேர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.